வணக்கம். நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸ்டொமக் அல்சர், அசிடிட்டி என்னெல்லாம் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தா, ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப ஆயிலியான ஐட்டம்ஸ், ரொம்ப ஹெவி மீல்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறது, அதை அவாய்ட் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். மார்னிங் எந்திரிச்சது எம்டி ஸ்டொமக்கில் டீ, காஃபி அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ரொம்ப அசிடிக்கான ஃபுட்ஸ் எல்லாமே வினிகர் அந்த மாதிரி சேர்த்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்சது என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஒரு ஸ்பூன் நெய் வந்து டெய்லி மார்னிங் எந்திரிச்சது எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து டெய்லியும் 1, 2 எடுத்துக்கலாம். கேர்டு வந்து சால்ட்டு போடாமல் எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டைஜஷனுக்கும், புண்ணும் சீக்கிரம் ஆகும். அப்புறம் மாதுளம்பழம் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா இன்டேக் இருக்கணும். ரொம்ப பிளாண்ட் டயட்டாக இருக்கணும், ஸ்பைஸியாக இல்லாமல் உங்களுக்கு மைல்டாக இருக்கணும் ஸ்டொமக்குக்கு. அந்த மாதிரி டயட்ஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் டெய்லி நைட் ஆனால் வந்து லைட்டான மெதுமான சூடு தண்ணியில் வந்து சீரகம் போட்டு தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் சீக்கிரமாகவே சரியாகும். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.